நாள் கொண்டாந்து சிக்கனை வச்சிருந்தேன். யாரு தெரியாம எடுத்து பூராத்தையும் ஒரே முழுக்குனது நீ தான் முழுங்கின. முழுங்கிட்டு இப்போ பாரு பூரா இடத்துலையும் ஒன் பாத்திரம் இருக்க இடம் முழுக்க ஒன் பாத்திரமா போய் வச்சிருக்க. அப்படி சூடு பிடிக்கிற அளவுக்கு அதை மொத்தமாக திணிக்கணுமா, மொத்தமாக சாப்பிடணுமா, இப்போ எந்திரிக்க முடியாமல் கிடைக்கணுமா, அவசியமா இது? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் பிராடி லூசு பயலை. பூரா சிக்கனையும் கொண்டாந்து வச்சு சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு உனக்கு பாதியை கொடுத்துட்டு அப்பமும் சூசிக்காவை தான் 2 துண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து கூலாக இருக்குதுன்னு வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். நீ எனக்கு தெரியாமல் நான் தூங்கிட்டு இருக்கும்போது மொத்தமாக எடுத்து களவாண்டு தின்னுட்டு இப்போ பூரா சிக்கனும் தின்னது இப்போ எஃபெக்ட் ஆகிப்பே கிடக்குது. ஒரே சூடு பிடி வேலை. இருக்க இடம் முழுக்க மாத்திரம், வீடு முழுக்க மாத்திரம், பாத்திரமுக்கெல்லாம் மாத்திரம் நாத்தான் தாங்க முடியலை. இப்படி அநியாயம் பண்ணுத. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரி ஓவர் சிக்கன் சாப்பிட்டுச்சுன்னா டாக்ஸ்க்கு அந்த மாதிரி ஆகுமா? இருக்கிற இடம் முழுக்க அங்கங்கே ட்ராப்பாக யூரின் போயிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் இதோட எங்கள் நாய்க்கு 2வது டைம் ஆகுது இது. முதல்ல ஒரு டைம் இதே மாதிரி தான் சிக்கனை ஓவராக சாப்பிட்டுட்டான். அப்பவும் இதே மாதிரி தான் மறுநாள் அனுப்பிச்சிது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதை இது பண்ணுறதுக்காக அவனுக்கு மோர் கலக்கி கொடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், தயிர் எல்லாத்தையும். அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங் வெளியில் கூப்பிட்டு போய் கொஞ்சம் சுற்றிட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் சரியாயிடுச்சுது. இப்போவும் அதே மாதிரி நேற்று இருந்து அவனுக்கு ஆகிட்டு இருக்குது. சாப்பாடு ஒரு இது கூட சாப்பிடல, அப்படியே படுத்த இடத்துலையே படுத்துட்டு இருக்கான். நேற்று குளிப்பாட்டியும் விட்டேன். குளிப்பாட்டினதுக்கப்புறமும் இன்னும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. சோறெல்லாம் அப்படி இருக்குது. அதில் 2 பிரெட்டு சாப்பிட்டு கொடுத்ததையும் அந்த அப்படியே போட்டிருக்கான். குடி எல்லாத்தையும் பார்த்த வண்ணமாக உட்காந்துருக்காத. குடி கொஞ்சம் ஒன்றும் செய்யாது. தூங்கிக்கிட்டே இரு. கண்ணு பாரு சொருகுதாங்க. குடி. ம்